ஆக்சுவலா இந்த ஆக்ஷன் பிளஸ் ஸ்பை த்ரில்லரான மிஷன் இம்பாசிபிள் பிரான்சைஸ் 1966ல ஒரு டெலிவிஷன் சீரீஸா தான் ஆரம்பமாச்சு. இதை தயாரிச்சவர் ப்ரூஸ் கெல்லர். இந்த சீரீஸை பேஸ் பண்ணி தான் எம்ஐ பிரான்சைஸ் 1996ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. இந்த பிரான்சைஸை பாரமவுண்ட் பிக்சர்ஸ் கூட சேர்ந்து டாம் குரூஸ் தான் தயாரிச்சிருக்காரு. மிஷன் இம்பாசிபிள் 1 ரிலீஸ் ஆனப்ப இது இவ்வளவு ஒரு பிரான்சைஸா மாறும்னு இவங்களே எதிர்பார்க்கலாம். இந்த படத்தோட பிளஸ் பாயிண்டே இதனுடைய தீம் மியூசிக் தான். ஜேம்ஸ் பாண்ட் பிரான்சைஸோட தீம் மியூசிக் எடுத்து அதிகமா ஃபேமஸ் ஆனது இந்த தீம் மியூசிக் தான் நினைக்கிறேன். அந்த டோனை கேட்டோட ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் தங்களோட மொபைல்ல இதை ரிங்டோனை கூட வச்சிருக்காங்க. மார்வல் பிரான்சைஸ் படங்களுக்கு அப்புறம் எல்லாரும் எதிர்பார்க்கறது இந்த எம்ஐ பிரான்சைஸ் தான். இதுக்கு முன்னோடியான ஜேம்ஸ் பாண்ட் பிரான்சைஸ் இப்படி இருக்கான்னு தெரியல, அது ப்ராசஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. சீன் கேனரி, ரோஜர் மூர், பிஎஸ் பிராஸ்னான், டேனியல் கிரெக்னு ஏகப்பட்ட ஜேம்ஸ் பாண்டுகள் வந்துட்டாங்க. கடைசி ஜேம்ஸ் பாண்ட் அந்த டேனியல் கிரெக்கையும் கிளைமாக்ஸ்ல சாகடிச்சிட்டாங்க. ஆனா 1996ல ஆரம்பிக்கப்பட்ட இந்த எம்ஐ பிரான்சைஸ்க்கு ஒரு நல்ல டிமாண்ட் இருக்கும். ஏன் இவ்வளவு சீக்கிரம் 8th இன்ஸ்டால்மெண்டோட முடிச்சிட்டாங்கன்னு தெரியல. முதல் படத்தை டைரக்ட் பண்ணது பிரெயின் டி பால்மா, 2வது பாகத்தை ஜான் wu, 3வது இன்ஸ்டால்மெண்ட் ஜே அப்ரஹாம்ஸ் தான் டைரக்ட் பண்ணாங்க. அப்பவே படம் ரொம்ப பரபரப்பா இருக்கும். ஆனா அதுக்கு மேல கிறிஸ்டோபர் மெக்வரி வந்தோடனே படத்தோட ஆக்ஷன் காட்சிகளோட தீவிரம் இன்னும் அதிகமாச்சு. அதனால தான் 2011ல வந்த மிஷன் இம்பாசிபிள் 4 த கோஸ்ட் புரோட்டோகால் படத்துல திரைக்கதை எழுதின கிறிஸ்டோபர் மெக்வர் 5வது பாகமான மிஷன் இம்பாசிபிள் 5 த ரஃப் நேஷன் படத்துல இருந்து ஆரம்பிச்சு த 8th இன்ஸ்டால்மெண்ட் வரைக்கும் இவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு படத்திலும் டாம் குரூஸ் ஒவ்வொரு சிங்கிள் தமிழ்நாட்டில் கூட பட்டி தொட்டி வரைக்கும் ரசிகர்கள் அதிகம் மிஸ் அடிக்கும் காட்சிகளா இருக்கு. அதுல 2023ல வந்து 7th இன்ஸ்டால்மெண்ட்ல டாம் குரூஸ் பைக்ல வேகமா மேலே ஏறி போய் அதுல பாதாளத்துல பாயிற காட்சி, ஹெலிகாப்டர்ல தூக்கிட்டு ஃபைட் பண்ற காட்சி, பாரிஸ் நகரத்துல சின்ன கார்ல நடக்கிற மெகா சேசிங் சீன், உலகத்துல உயரமான கட்டடமான புர்ஜ் கலிஃபாவுடைய உச்சியில நடக்கிற ஃபைட் சீன், இந்த படங்களுக்கு கொடுத்த பரபரப்பு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. முகமூடி மூலமா மாஸ்க மாத்துறது, உலகத்துல உள்ள பெரிய நாடுகள் எல்லாத்துக்கும் இந்த IMF குரூப் டிராவல் பண்றது, இங்கிலீஷ் படங்களுக்கே உரிதான அடல்ட் சீன்கள் அதிகம் இல்லாம பார்த்துக்கிட்டது, இந்த எல்லாம் தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த பிரான்சைஸோட எல்லா இன்ஸ்டால்மெண்ட்களையும் குடும்பத்தோட ரசிகர்கள் ரசிச்சு பார்க்கறதுக்கு காரணமா இருக்கு. இந்த எல்லா குணாம்சங்களையும் இன்னைக்கு வரைக்கும் மெயின்டைன் பண்றதுனாலதான் இந்த பிரான்சைஸோட வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம். எல்லா இன்ஸ்டால்மெண்ட்களையும் அந்த பரபரப்பு, சுவாரஸ்யம், த்ரில்லிங், இந்த மூமெண்ட்டை கொஞ்சம் கூட குறைக்க கூடாதுன்னு மியூசிக், கேமரா, எடிட்டிங் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் பயங்கர கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த பிரான்சைஸ்க்கு பயங்கர டைனாட் ஃபேன்ஸ் இருக்காங்க, நான் உட்பட.